அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்கிறார். மே 14ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் சுகஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் சுகஸ்தானத்தில் அமர்கிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் சுக்கிரன். அவரின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய சூரியன் மற்றும் குருவினுடைய அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன. அது மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு சப்தம பார்வை மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் கிடைக்கிறது. சூரியனின் தொழில் ஸ்தான பார்வையால் அதிரடியான வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாக முதலும் முடிவுமாக பார்க்கப்படக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவது சில விஷயங்கள்ல நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அவருடைய தாக்கம் பல வகையில சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது. தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. அக்னி நட்சத்திரம் மே 4 28ஆம் தேதி வரை நடைபெற்றாலும் கூட உச்ச நிவர்த்தியை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மே 14ஆம் தேதி முதல் அடைகிறாருங்க. மே 14ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் உச்ச நிவர்த்தி பெற்று சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்ச நிவர்த்தி என்பது பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவதால் சில உயர் பதவிகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படி பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அங்குதான் சஞ்சரிக்கிறார். எனவே குருவுடன் இணைவதால் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் மிக வலுவாக மே 20ஆம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். இந்த தருணத்துல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனும் மே 25ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி 4 கிரகநிலைகள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. அதிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. சூரியனின் பார்வையில் சந்திரன், செவ்வாய், குரு ஆகிய கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாது புதன் சமகிரகமாக இருக்கிறார். ஆனால் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன. இந்த கிரகநிலைகள் சூரியனை பகை கிரகமாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் தசாபுதியில் சூரிய திசையோ அல்லது சூரிய புக்தியோ நடைபெறும் போது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு, புதன், சந்திரன், செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்ல மாறுதல் உண்டு. சுக்கிர திசை நடைபெறும் போது இந்த தருணத்துல சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் மிக அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் நிச்சயமாக அது ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமரும் போது சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலும், ஆரோக்கிய தொல்லை, அலைச்சல் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் 3, 6, 10, 11 அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக அள்ளி கொடுப்பாருங்க. சூரியன் அலைச்சல் இல்லாமல் உங்களுடைய
உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுப்பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நடுநிலையான பலனாக 4, 12 சற்று கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய இடங்களாக 2, 5, 7, 9 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில மாறுதல் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மட்டுமல்லாது தற்போது உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் அதிலும் குறிப்பாக உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையில சங்கிலி தொடர்போல் நீண்டு வந்த சில சிரமங்கள் விலகும். குறிப்பாக இல்லத்தில் சுப நிகழ்வுகளில் திட்டமிட்ட தடைகள் அதிரடியாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது. எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகளையும் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது மட்டுமல்லாது உச்ச நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தையும் குரு சூரிய யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல நன்மைகளை இல்லத்தில் மட்டுமல்ல தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதை உங்களுடைய அன்றாட வாழ்வில் உணர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஜூன் 14 முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயம் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. நன்மை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் முழு சுபகிரகமான குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. சுகஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். சுப பேச்சுகள்ல இருந்து வந்த தடைகள் விலகும். குடும்ப வருமானம் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. இந்த தருணத்தில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியின் ஆதிக்கம், 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சில சிரமம் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு இந்த தருணத்தில் பாதிப்பு ஏற்படாது. சூரியன் குருவினுடைய இந்த மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை மட்டுமல்ல உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய செயற்பாடுகள் மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். நீங்கள் செய்த சிறு தவறை மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழ்நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகமும் வேறு வகையில சந்தித்து வந்த தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான சிக்கல்கள் விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பகுதியில் 3, பிற்பகுதியில் 4 ஆட்சி பலமும் பெறுகிறார். சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது இல்லம் தேடியே பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மிக வலுவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2இல் இருக்கிறாருங்க. இந்த தருணத்தில் புதிய முதலீடுகள் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு தடை இல்லை. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் சாதகமாக சுகஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து வலம் வருவதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு, தொழில்
மற்றும் உத்தியோகம் என அனைத்திலும் நிறைந்து கிடைக்கும். பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் தங்களை உங்களுடைய அன்றாட வாழ்வில் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான யோகத்தை வாரி வழங்கும். எனவே பல தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.